6 மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ள இப்படி வந்து ஒரிசா வரை போகும். கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை எடுத்துட்டு போனேன். 3 கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத? இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை? எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாயா? என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய்? இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியங்களை வாழ்கிறீர்கள்? நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள், தாரைகள், அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள், சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் செஞ்சிருக்கான் பார்த்திருக்க? உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சானா? கரை அரிக்கிறது, மண்ணை அரித்துக் கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக, மரம் நடுக. இது அடிப்படை அறிவு. அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட போட்டா இந்த இருவோரமும் கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது. கசிவு நீர் பாசனம், வண்டு, மண்புழு, நண்டு, நத்தை எல்லாம், பாம்பு, எலி எல்லாம் அந்த தண்ணி போய் ஓரத்தில் போய் அந்த இதுல தான் வாழும். தவளை, மண்புழு, நண்டு, நத்தை அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும். நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் இது வாழும்? இங்க வாழும். இங்க பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல, பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி, ஒரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம நின்று பேசுற இடமே ஏரிதான் என்றாயே. நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டது. இது பேரு லேக் ஏரியா. ஏரி எங்கய்யா? அங்கிட்டு போறியா? அதுதான் பதில். இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு? லேக் எங்கடா? இதுதான். இது எங்க அப்பத்தா சொல்லுங்கள, கால கொடுமைப்பா, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. புதுசா சொல்லுவான், மேகம் வெடிச்சிருச்சுன்ட்டு. குண்டு வச்சது யாரா? புவி வெப்பமாயிருச்சு. வெப்பமா ஆச்சா? நீ ஆக்கினிய? பருவநிலை மாறிச்சு, மாத்தினியா? மாறிச்சா? தம்பி, நீ வசமா என்கிட்ட சிக்கிட்ட தம்பி. நீ என்னை தேடி வந்துதான் தீரணும், வழியே கிடையாது.